எல்லாத்துக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து சிக்கன் முட்டை எதுவுமே சேர்க்காம ப்ளைன் குஸ்கா பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த குஸ்கா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உதிரியாக ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக எப்படி வீடுகளில் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, கூடவே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, கூடவே பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு இதோட ஸ்பைசஸ் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. 1 கிளாஸ் பெரிய பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது பெரிய கப்புக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இடையில கொஞ்சம் கட்டியாக அடிப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாட்டு சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் 3 பச்சை மிளகா, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமேட்டு பெரிய சைஸில் 1 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த நீட்டமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லாவே பேஸ்ட் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கப்பட்டுருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம சாதா வத்தல் தூள் இல்லைங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் உரைப்பு ரொம்பவே இருக்காது, கலர் நல்லாவே கொடுக்கும். ஸோ இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமாட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு மூடி வச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை இப்போ நல்லாவே ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய கிளாஸுக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1 கிளாஸுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிட்டுனா கண்டிப்பாக குழஞ்சிரும். ஸோ தண்ணியை வந்து குறைச்சே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு கொதித்ததுக்கப்புறமாட்டு உள்ளே நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ ரைஸை வந்து நல்லாவே ஊற வச்சதுக்கப்புறமாட்டு நல்லாவே வடித்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போது நம்ம இதை வந்து தேவையான அளவு உப்பு செக் பண்ணிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்மளோட அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சம லெவலுக்கு இந்த அளவு வந்ததுக்கப்புறமாட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பானையை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுட்டு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு பாருங்கள், நம்மளோட ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான குஸ்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ உதிரியாக நல்லா பொலன்னு ரெடி ஆகிருக்கு. வாசனையும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குஸ்கா செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாட்டு நம்ம வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.